சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்த முடிச்சு என கொண்டாடா என் முட்டை காட்டுல மாறம் கட்டி மழை பெஞ்சு யாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா பொண்ணெல்லாம் நம்பி வண்டியில உட்கார முடியுமாடா? சாரி மச்சி. டேய் என்னடா சாரி மச்சி பூரி மச்சின்னு இருக்க? ஏண்டா நான் இன்னும் வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்கலடா. என்ன அல்பாயுசுல மேல அனுப்பிடுவ போல இருக்க. சாரி மச்சி. டேய் இங்க வர்றா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ சந்தோஷமா இருக்கன்னு எங்க எல்லாரும் இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாரி மச்சி. என்னடா மறுபடியும் சாரி மச்சி? இங்க வர்றா, நீ இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு வையே, அப்புறம் நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருவேன் பாத்துக்க. சாரி மச்சி. கூல் கூல். டேய் தயவு செஞ்சு பொறுமையா போடா. என்ன நம்பியும் ஒரு பொண்ணு இருக்காடா. ஏய் யூ, எங்களை நம்பியும் ஒரு பொண்ணு இருக்குது மச்சி. இதை மட்டும் நல்லா விளக்கண மாதிரி பேசு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையேடா. வண்டி ஏறா, ஏறா வண்டிய. ஓகே. டேய் பொறுமையா போடா. என்ன மாப்பிள, வீட்ல இருந்து ஸ்பெஷல் சாப்பாடு போட்டிருக்க? எஸ் எஸ். உனக்கு என்னப்பா, நீ கலக்குற. சரி மாப்பிள, அதுல அப்படியே கொஞ்சம் தள்ள. எதுல? அதான்டா அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் குடுறா. முடியாது. டேய் கொஞ்சமாச்சும் குடேண்டா. உனக்கு பிரியாணி இருக்குதுல்ல, தின்னு. டேய் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் தானடா கேக்குறேன். மச்சி, வேதாஜி எனக்காக ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தது. இத நான் மட்டும் வெச்சு சாப்பிடுவேன். டேய் நீ சாப்பிட்டு போடா, வேணான்னு சொல்லல. எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுறா. மை டியர் பைசன், என்னால முடியாது, இத்த மட்டும் கேட்காத. ஏண்டா உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கேன். ஒரு நண்பன் கொஞ்சோண்டு சாப்பிட தானே கேக்குறேன், கொடுத்தா என்ன குறைஞ்சா போய்? எத்த வேணாலும் கேளு, இத்த பங்கு கேட்காத. சு உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா. மாப்பிள